வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்புமானாலுமே போர் அடிக்கும் எல்லாருக்கும், சேமியா இருக்கட்டும் ரவா இருக்கட்டும். பட் அது வந்து நம்ம தேவையான இந்த மாதிரி மசாலா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு எப்படி சூப்பராக நம்ம செஞ்சு ஒரு வாட்டமான சைட் டிஷ்ஷோடு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வறுத்த சேமியா தான் கடையில் விற்கிது. அதை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கலைன்னா லைட்டாக ஒரு தடவை சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் வந்து மசாலா வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு அது வெறும் சேமியா மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சோம்புக்கு நல்ல டேஸ்ட் உண்டு எப்போவுமே. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இல்லைனா அது ஒரு மாதிரி தக்காளி புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் இதில் ஒரு அரை இல்லைனா ஒரு சின்ன தக்காளி ஒன்று முழுசாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா, கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து கடைசியாக போடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுனா போடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி, ஸோ இது உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு கப்பு சேமியாவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் இப்போது உப்பும் வந்து தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி பாருங்கள் நல்லா இந்தமாரி கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு நீங்கள் இந்த வறுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து நீங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி சேமியாவை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஹையில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இன்னும் நல்லா சூப்பராக குக் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அது நீங்கள் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா போதும். ஸோ டோட்டலாகவே இதுக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஆல்ரெடி வறுத்ததுன்றதுனால நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி வந்து போட்டுட்டு ஒரு கலரிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சக்கரை தொட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிட்ருக்கோம். தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். இல்லை வெங்காய சட்னி, மீதி சட்னிலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், தாளித்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச தேங்காய் சட்னி. ஸோ இதோடு வந்து நம்ம இதை சாப்பிடும் போது ஒரு நல்ல காம்பினேஷனாக வந்து இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை பிடிச்சாலும் கொடுக்கலாம். சர்க்கரை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி வாட்டமாக சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சேமியா வீடியோவும் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், MouthFeelக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.